ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த காலை பொழுதிலே நாம் தியானிப்பதற்காக திருச்சபை நமக்கு தந்திருக்கிற செம்பொருள் திருமணத்தை கனப்படுத்துதல், ஹானரிங் மேரேஜ். திருமணத்தை கனப்படுத்துதல் என்ற செம்பொருளை தந்து திருமணத்தை குறித்து நாம் சற்று நேரம் தியானிப்பதற்கு இந்த திருச்சபையானது நம்மை இன்று அழைத்திருக்கிறது. நாம் சில வேத பகுதிகளை வாசிக்க கேட்டோம். ஒரு குறிப்பிட்ட வேத வசனங்களின் துணையுடன் நாம் சற்று நேரம் திருமணத்தை கனப்படுத்தல் என்ற செம்பொருளை நாம் தியானிப்பதற்கு இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமணம், மேரேஜ் என்பது கடவுளால் உருவாக்கப்பட்டது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திருமணத்தை அமைத்தது யார்? முதலே கடவுள்தான் அமைத்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகத்திலே நாம் அதை படிக்கிறோம். முதல் மனிதனாகிய ஆதாமை படைத்து அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை நான் உண்டு பண்ணுவேன் என்று கடவுள் தனக்குத்தானே அவர் சொல்லி கொண்டு அருமையான ஒரு துணையை அமைத்து அங்கே இருவரும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்பார்கள் என்று அங்கே அவர் சொல்லி மகிழ்ந்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். அதே போன்றுதான் கடவுள் எப்படி இந்த திருமணத்தை அவர் அமைத்தாரோ, திருமணம் என்ற இன்ஸ்டிடியூஷனை அவர் அமைத்தாரோ, அதே போல் இன்று திருச்சபையும் திருமணத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் தருகிறதாக இருக்கிறது. அந்த திருமணம் என்பது திருச்சபையினுடைய சாக்கிரமந்துகளிலே ஒன்று என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்றைய தினத்திலே நம்முடைய திருச்சபையிலே 2 சாக்கிரமந்துகள் உண்டு. என்ன சாக்கிரமந்தெலாம் நாம் கடைபிடிக்கிறோம்? ஹோலி பேப்டிசம் அண்ட் ஹோலி யூகாரிஸ்ட். ஞானஸ்நானம், திருவிருந்து, அந்த 2ஐயும் நாம் சாக்கிரமந்து சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே திருச்சபையில் 7 சாக்கிரமந்துகள் உண்டு. 7 சாக்கிரமந்துகள் உண்டு. இன்றைக்கும் கத்தோலிக்க திருச்சபை போன்ற ஆர்த்தடாக்ஸ் திருச்சபைகளில் பார்த்தீர்களானால் 7 வகையான சாக்கிரமந்துகளை அங்கே கடைபிடிக்கிறதாக இருக்கிறார்கள். கூடுதலாக திடப்படுத்தல், திருமணம் மற்றும் எண்ணெய் பூசி ஜபித்தல், அங்ஷன் என்று சொல்லக்கூடிய மரண தருவாயில் இருக்கிறவர்களுக்கு ஆயர் மற்றும் மூப்பர்கள் சென்று எண்ணெய் பூசி அங்கே ஜபிப்பார்கள். அதை திருச்சபையிலிருந்து செய்கிற ஒரு முதல் கடமையாக வைத்திருந்தார்கள். மட்டுமல்ல, அடக்கம் பண்ணுவது. ஒரு திருச்சபையின் உறுப்பினர் இறந்து போனால் அவரை ஆலயத்திலே கொண்டு வந்து அடக்க ஆராதனை நடத்திய அடக்கம் செய்வதையும் இந்த சாக்கிரமந்திலே ஒன்றாக வைத்திருந்தார்கள். இப்படி 7 சாக்கிரமந்துகளை கடைபிடிக்கிறதாக திருச்சபை இருந்தது. ஆனால் இன்று பல்வேறு காரணங்களுக்காக நாம் அதை 2ஆக வைக்கிறோம். ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் இந்த திருமணம் கூட திருச்சபையின் சாக்கிரமந்துகளிலே ஒன்றுதான். ஒருவேளை திருமணம் என்று சொன்னவுடன் நாம் நினைக்கிறோம் அது ஒரு வீட்டில் உள்ள ஒரு நிகழ்ச்சி, அது குடும்பத்தில் உள்ள ஒரு பண்டிகை, குடும்பத்தில் உள்ள ஒரு கொண்டாட்டம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே பார்ப்போமானால் இந்த திருமணம் என்பது இது திருச்சபையின் ஒரு விழாவாக நாம் அப்படித்தான் நாம் அனுசரிக்கிறோம். இன்றும் திருச்சபையில் அதை ஒரு விழாவாக நாம் அனுசரிக்கிறதை நாம் இன்று கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் அங்கே எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அருமையாக சொல்கிறார், விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாக இருப்பதாக, விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாக இருப்பதாக, அது அசுசிப்படாதிருப்பதாக என்று அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். விவாகம் யாருக்குள்ளும் கனமுள்ளதாக இருப்பதாக, விவாக மஞ்சம் அசுசிப்படாமல் இருப்பதாக என்று எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் விவாகத்தை எப்படி, இந்த திருமணத்தை எப்படி நாம் கனப்படுத்த வேண்டும், எப்படி இதற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை குறித்து முக்கியத்துவம் கொடுத்து இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். திருமணத்தை மதிப்பது என்றால் என்ன, திருமணத்தை கனப்படுத்துவது என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது, முதலாவது திருமணத்தை குறித்து நம்முடைய எண்ணங்கள், திருமணத்தை குறித்த நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்தவைகளாக இருக்க வேண்டும். திருமணத்தை குறித்து ஒருவேளை திருமணத்தை நாம் சமூகத்திலே நல்ல கனமுள்ளதாக நினைக்கிறோம், நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒருவேளை திருமணத்தை குறித்து நாம் குறைத்து மதிப்பிடுகிறவர்களாக இருக்கவே கூடாது. நம்முடைய சிந்தையிலே திருமணத்தை குறித்து ஒரு உயர்வான எண்ணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இதை திருமணத்தை கனப்படுத்துவதின் முதற்படியாக இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய பேச்சில் திருமணத்தை நாம் கனப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும், மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். குடும்பம், திருமணம், கணவன் மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லி இந்த திருமணம் கடவுளால் அமைக்கப்பட்ட இந்த அமைப்பை குறித்து நாம் பேசுகிற போதே மிகவும் கவனம்
உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாய் தவறி ஒரு வார்த்தை தவறாக நாம் பேசுகிறவர்களாக காணப்படவே கூடாது என்பதை தான் இந்த செம்பொருள் நமக்கு வற்புறும். திருமணத்தை நாம் கனப்படுகிறவர்கள் சிந்தையிலும் நம்முடைய வார்த்தையிலும் நாம் கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது பார்ப்போமானால் செயலிலே நாம் இதை கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நினைத்தால் மட்டும் போதாது, நம்முடைய வார்த்தையினால் அதை கனப்படுத்தி பேசினால் மட்டும் போதாது, நம்முடைய செயல்பாடுகளினாலே இந்த திருமணத்தை நாம் கனப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை திருச்சபை இன்று நமக்கு நினைவுபடுத்துகிறதாக இருக்கிறது. எப்படி அதை கனப்படுத்துவது என்பதை குறித்து தான் அநேக காரியங்கள் இருக்கின்றன. சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் பாருங்கள், அந்த எவ்ரே நிறுவனத்தின் ஆக்கியோன் அந்த ஆசிரியர் அவர் சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்? திருமணம் யாவருக்கும் கனமுள்ளதா இருக்கிறது என்று சொன்னார். திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு மாத்திரமல்ல, கணவன் மனைவிக்கு மாத்திரமல்ல, திருமணத்தில் இணைக்கப்படுகிற மணமக்களுக்கு மாத்திரமல்ல, மணமக்கள் வீட்டாருக்கு, திருமண வீட்டாருக்கு மாத்திரமல்ல, இந்த திருமணமானது யாவருக்கும் கனமுள்ளதாக இருக்கிறது. திருமணம் என்று சொன்னோன்னே திருமண நிகழ்ச்சியை மாத்திரம் நான் நினைக்கக்கூடாது. திருமணம் என்று சொன்னால் திருமணம் குடும்ப வாழ்வு, குடும்பம் என்பதை நாம் நினைப்பதற்கு என்று அழைக்கப்படுகிறோம். திருமணம் என்றால் குடும்பம். இந்த குடும்ப வாழ்வு என்பது எல்லாருக்கும் கனமுள்ளதா இருக்கிறது. நாம் மதிப்பளிக்க வேண்டும். அது எல்லோருக்கும். ஒருவேளை நான் பேசிக்கொண்டிருக்கும் போது இன்று திருமணம் ஆனவர்கள் இங்கே அநேகர் இருக்கலாம், திருமணம் ஆகாதவர்கள் அநேகர் இருக்கலாம், இளைஞர்கள் இருக்கலாம், சிறு பிள்ளைகள் இருக்கலாம், தனிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கலாம் அநேகர். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, இந்த திருமணம் யாவருக்கும் அது மதிப்பு மிக்கது, அது கனம் உள்ளது. யாவரும், ஒருவேளை திருமணம் புரிந்து கொள்ளாதவர்கள் கூட அதை தங்களுடைய சிந்தனையில், தங்களுடைய வார்த்தையில், செயலில் கனப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. பாருங்களேன், எனக்கு மேரேஜ் நடந்த டைமில் நானும் என் ஒய்ஃபும் திருமணம் பண்ணி கொண்ட அந்த நாட்களிலே எங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லி உதவி செய்தார்கள் நிறைய பேர். அப்படி உதவி செய்தார்களில் ஒரு அக்கா, அந்த அக்கா திருமணம் செய்யாதவர்கள். அவர்கள் பல ஆலோசனைகளை சொல்லி திருமணத்தை கனப்படுத்துகிறவர்களாக காணப்படுறார்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருமணமான புதிதாக குடும்ப வாழ்க்கை நீங்கள் துவங்கிய காலகட்டங்களிலிருந்து இன்று வரை அநேகர் இந்த திருமணத்தை கனப்படுத்தி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உங்களை வழிநடத்துகிறவர்களாக இருந்திருப்பார்கள். அவர்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்திருக்கலாம், ஒருவேளை திருமணம் ஆகாதவர்களாக இருந்திருக்கலாம், ஒருவேளை நம்மை விட இளையவர்களாக அவர்கள் இருந்திருக்கலாம். எப்படி யாராக இருந்தாலும் சரி, திருமணத்தை கனப்படுத்துவதற்கு தான் என்று திருச்சபை நம்மை அழைத்திருக்கிறது. அப்போ திருமணத்தை கனப்படுத்துவது குறித்து இன்று நாம் தியானிக்கும் போது நான் உங்களோடு 3 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள, வழக்கமாக சொல்வதை இல்லாமல் வேறு 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவது, எப்படி நாம் இந்த திருமணத்தை, கடவுள் அமைத்த திருமணம், திருச்சபையாது அது உயர்த்த வேண்டும் அந்த திருமணத்தை என்று நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய சிந்தனையிலும் சொல்லிலும் இந்த திருமணத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று திருமறையானது நமக்கு சொல்லுகிறது, திருச்சபை நமக்கு சொல்லுகிறது. எப்படி அதற்கு மதிப்பளிப்பது, எப்படி அதை கனப்படுத்துவது என்று பார்க்கும்போது, முதலாவதாக இந்த திருமணத்தை கனப்படுத்துவது அல்லது இந்த குடும்ப வாழ்வை கனப்படுத்துவது என்பது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் உயர்த்தி பிடிப்பது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் உயர்த்தி பிடிப்பது. மனைவி மாத்திரம் கணவனை உயர்த்தி பிடிக்கிறதா? இல்லை கணவன் மாத்திரம் மனைவியை புகழ்ந்து தள்ளுவதா? கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் உயர்த்தி பிடிப்பது தான் இந்த திருமண வாழ்வை கனப்படுத்துவது என்பதை வேதம் பல இடங்களில் நமக்கு தெளிவாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பேதுருவின் 1வது நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்புறம் அதே இது 3வது
அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்தபடி புருஷர்களே, நீங்களும் உங்கள் மனைவிகளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். முதலாவது வசனத்தில் சொல்லுது, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிந்திருங்கள் என்ன, அடிமை மாதிரி இருக்கிறதா? புருஷருக்கு கீழ்ப்படி என்ன? புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது என்ன? அடிமைகளாக இருக்கா? இல்லை, அவங்க பேச்சை கேட்கறது இவ்வளோதான். நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஹஸ்பண்ட் பேச்சை கேட்கறது, அவர் சொல்கிறத சரின்னு சொல்லி கேட்கறது தான் கீழ்ப்படிதல் என்பதை நாம் தெரிந்து கொள்ள இன்று அழைக்கப்படுகிறோம். பணிஞ்சு போய் அதுக்கு அடிமை மாதிரி வேலை செய்வதல்ல கீழ்ப்படிதல் என்றால், ஹஸ்பண்ட் பேச்சை கேட்கறது. நம்மளை பார்க்குறவங்க, இந்த அம்மாவா அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ அதை இவங்க அப்படியே கேட்பாங்க என்று சொல்வார்களானால் நாம் நம்முடைய கணவருக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிறவர்களாக இருப்போம். அப்படி தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வேறு ஏதோ வகையில் அந்த காலத்தில் உள்ள அடிமை முறை மாதிரி இல்லை. என்ன பண்ணாலும் அதற்கு கீழ்ப்படிந்து தலையாடிக்கிட்டே போகிறதல்ல. கணவனுடைய பேச்சுக்கு, அவருடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து அவர் சொல்வதற்கு இணங்கி செல்வது தான் கீழ்ப்படிவது என்று நாம் எடுத்துக்கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அதே சமயத்தில் ஒருவேளை கணவர்கள் அவர்கள் ஒருவேளை ஒரு பெரிய மனப்பான்மையோடு நடந்து கொள்ள வேண்டுமா என்றால் இல்லை. அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? 7வது வசனத்தில் கடைசியில் பார்க்கிறோம், அவர்களுக்கு மனைவிகளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மனைவிகளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை கனப்படுத்துங்கள். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நிச்சயமாக நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி வேதம் இங்கே சொல்லுகிறதாக இருக்கிறது. எனவே இன்று திருமணத்தில் இணைந்திருக்கிற நாம் ஒருவேளை புதிய தம்பதிகளாக இருக்கலாம், இல்லை பல ஆனிவர்சரிகளை செலிப்ரேட் பண்ணின ஒரு அது இருந்த அனுபவம் உள்ள தம்பதிகளாக நாம் இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஒருவர் கனப்படுத்துவதற்கு, அதை உயர்த்தி பிடிப்பதற்கு, என் கணவர் தான் இந்த உலகத்திலே சிறந்த கணவர் என்று சொல்வதற்கு, அது பொய்யா மாய்மால புகழ்ச்சியாக சொல்வதற்கல்ல, பொய் புகழ்ச்சியாக சொல்வதற்கல்ல, உண்மையிலே மனதில் இருந்து எனது கணவர் சிறந்தவர் என்று சொல்வதற்கு. அது மாதிரி கணவன்மார், என்னுடைய மனைவி அவள் சிறந்தவள் என்று சொல்லக்கூடியவர்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் கடைசி அதிகாரங்களில் அதை கொடுத்து தான் குணசாலியான ஸ்திரீயை பற்றி அங்கே அழகாக சொல்லி இருக்கிறது. அதே போல் ஒரு கணவன் நம்மை குறித்து சொல்ல முடியுமா? பெண்களே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதை போலவே அநேக பெண்களை பார்த்துருக்கிறேன், ஆனால் இவள் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவள், எல்லாவற்றையும் விட குணசாலி என்று கணவர்கள் நம்மை குறித்து சொல்ல முடியுமா? அதே போல் கணவர்கள் குறித்து மனைவிகள் சொல்லும்போது, என் கணவர் தான் சிறந்தவர், உயர்ந்தவர் என்று அவரை உயர்த்தி பிடிப்பதற்கு இன்று நாம் அழைக்கிறோம். இன்று திருச்சபையில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு திருமணம் நடக்கும்போது நான் ஒரு கேள்வியை கேட்குறோம், இல்லை மாப்பிள்ளை பெண் அங்கே வந்து உட்காந்துருக்கும்போது ஒரு கேள்வியை கேட்குறோம்ல. என்ன கேள்வி கேட்குறோம்? முதல்ல அந்த மாப்பிள்ளையை பார்த்து, தம்பி இங்கே பாருப்பா, நீ இந்த பொண்ணை மனைவியை ஏற்றுக்கிறியா? அவளை மதிப்பியா? உனக்குள்ள எல்லா சுதந்திரத்தையும் அவளுக்கு நீ கொடுப்பியா? அவளை கனப்படுத்துவியா? காப்பாற்றுவியா? அவளுக்கு உயர்விலும் தாழ்விலும், அவள் உடம்பு சரியில்லாமல் போனாலும் ஒரு கஷ்டம் வந்தாலும் நீ அவளுக்கு ஆதரவாக இருப்பாயா என்று போதகர்களை நாங்கள் கேட்குறோம். கேட்ட உடனே அதுக்கு என்ன பண்ணுறாங்க? மணமக்கள் தலையை ஆட்டுறாங்க. அதுபடியே நாங்கள் செய்வோம் என்று சொல்கிறார்கள். உடனே மணமகளை பார்த்து அதே கேள்வி கொடுக்கப்படுகிறது. மணமகளை பார்த்து, இவருக்கு கனப்படுத்துவியா? இவரை மதிப்பியா? உனக்கு உள்ள எல்லாவற்றையும் இவருக்கு நீ தந்து விடுவாயா? இப்படி எல்லா கேள்வியிலும் இவரை நேசிப்பாயா? சுகத்திலும் சுகவீனத்திலும் உயர்விலும் தாழ்விலும் இவரோடு கூட பிரியாமல் இருப்பாயா என்றெல்லாம் கேட்கும்போது அதற்கு நாம் வாக்கு கொடுக்கிறோம். இதுதான் கனப்படுத்துவதற்கான நாம் கொடுக்கிற வாக்கு. அந்த வாக்கு எங்கே கொடுக்குறோம்? கடவுளுடைய சன்னிதானத்திலே கொடுக்குறோம். அதைத்தான் நான் இப்பொழுது சாதாரண ஒரு வார்த்தையில் சொன்னேன். கணவனை உயர்த்தி பிடிக்கிறது, மனைவியை உயர்த்தி பிடிக்கிறது என்று சொன்னேன். அப்போ கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் உயர்த்தி பிடிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். உயர்த்தி பிடிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். திராட்சை தோட்டங்களை நாம் பார்த்துருப்போம், இல்லை? திராட்சை தோட்டங்களை பார்த்துருப்போம். அந்த திராட்சை தோட்டங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த கொடி கொஞ்சமாக வளர்ந்து, அந்த கொடி கொஞ்சமாக வளர்ந்துடும் போது அந்த கொடியை அப்படியே ஒரு
போல் மாதிரி ஒரு சின்ன குச்சி மாதிரி போல் மாதிரி நட்டு அந்த போலில் அதை கட்டி வைத்திருப்பார்கள். கட்டி அந்த கொடியை உயர்த்தி பிடிப்பதற்கு, திராட்சை கொடியை உயர்த்தி பிடித்து அதை மேலே கொண்டு வந்து அவர் கட்டி வைத்திருப்பார்கள். எதற்காக? சூரிய வெளிச்சம் நல்லா உள்ள எல்லா செடிகளுக்கும் போக வேண்டும். மாத்திரமல்ல, அது பெரிய திராட்சை கொலைகளை பண்ணும்போது திராட்சை கொலைகள் நல்லா ஆரோக்கியமாக வளர்வதற்கு இடத்தை தர வேண்டும் என்று சொல்லி இந்த திராட்சை கொடிகளை உயர்த்தி பிடிக்கிறதாக அங்கே வைத்திருப்பார்கள். தோட்டக்காரர்கள் திராட்சை கொடிகளை உயர்த்தி பிடித்து வைத்திருப்பார்கள். அப்படினாலும் அந்த தோட்டம் செழிப்பாக இருக்கும், நல்ல கனிகளை கொடுக்கும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல தான் இன்று ஒரு புதிய குடும்பம் ஆரம்பிக்கும் போது, திருமணம் என்ற பந்தத்திலே ஒரு புதிய குடும்பம் ஆரம்பிக்கும் போது இன்று கடவுள் அந்த திருமணத்தை அமைத்திருக்கிறார். நாம் கூட கணவன் மனைவியாக, பெற்றோராக, குடும்பத்தாராக இந்த திருமணத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு, இதை பராமரிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். மற்ற தம்பதிகளுக்கு உதவி செய்வதற்கு, அவர்கள் புதிய தம்பதிகளாக இருந்தாலும் தான் இருக்க வேண்டும் என்றில்லை. ஒருவேளை வயதான தம்பதிகளாக இருக்கலாம், அவர்களுக்கு பல தேவைகள் இருக்கலாம். அவர்களை உயர்த்தி பிடிப்பதற்கு தான் இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போ அது மட்டுமல்ல, இந்த கணவன் மனைவி இந்த உறவுகளை நாம் மென்மையாக கையாளுவதற்கு, உயர்த்தி பிடிப்பது என்ன, அதை ஜாக்கிரதையாக நாம் மிகவும் ஜாக்கிரதையாக அந்த உறவை வைத்துக் கொள்வதற்கு நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். ஒரு வயதான ஒரு முதியவர் சொன்னார், என்னுடைய பேரன் பேத்தி ஊர்லேருந்து வர்றாங்க, வந்தாங்கன்னா அவங்க விளையாடுறதுக்காக நிறையா டாய்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். பழைய பொருட்கள் எல்லாம் டப்பர் வேர், இந்த பிளாஸ்டிக், ரப்பர் போன்றவற்றால் செய்த பொருட்களையெல்லாம் நான் வைத்திருக்கிறேன். என் பேர பிள்ளைகள் வருவார்கள், வந்த உடனே என்ன பண்ணுவார்கள், அவர்கள் இதை எடுத்து விளையாடுவார்கள், தூக்கி வீசுவார்கள். ஒருத்தன் ஒரு பாத்திரத்தை எடுத்து, ஒரு பொருள் எடுத்து செவுத்துல அடிப்பான், தரையில் போட்டு உடைப்பான், இன்னொரு குழந்தை அதன் மேல் ஏறி மிதிக்கும். நாங்கள் கண்டுகொள்ளவே மாட்டோம். ஏனென்றால் அவைகளுடைய பயன் இதுதான், இதற்காக தான் வைத்திருக்கிறோம், கண்டுகொள்ள மாட்டோம். ஆனால் கொஞ்ச நேரம் ஆனவுடனே சாப்பிடுவதற்கு அவர்கள் வருவார்கள், பேர குழந்தைகள் சாப்பிடுவதற்கு வருவார்கள். டைனிங் டேபிளில் வந்த உடனே அங்கே ஒரு பீங்கான் குடுவை கொண்டு வைத்திருக்கும். என் பேரன் ஓடி போய் அதை பிடிக்க போவானாம், தொடாதே என்று நான் சொல்லிவிடுவேன். அடுத்தல அழகாக ஒரு சைனா கிளையில், ஒரு விட்ரியஸ் கிளையில் அங்கே அருமையான ஒரு டிஷ் வச்சிருக்கும், அதை போய் இழுப்பான் ஒரு பேரன். உடனே நான் அதிர்ச்சி ஆகிவிடுவேன், தொடாதே என்று அவனை மிரட்டுவேன். இப்படி இந்த பொருளை தொடுவதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டேன், மிகுந்த கவனமுடன் இருப்பேன் என்று சொல்கிறான். இதை போன்றது தான் திருமண வாழ்வு. திருமணம் என்றால், அதனால தான் திருமணத்தின் சமயத்தில் 1000 ஒரு வார்த்தை சொல்லுவார், நல்லா கவனிச்சிங்கன்னா. இதை கருத்தின்றி செய்யக்கூடாது. திருமணத்தை செய்யும்போது கருத்து இல்லாமல் ஏனோ தானோ என்று செய்வதற்கு அல்ல, மிகவும் கருத்துடையவர்களாய் இதை கனம் பண்ணுவதற்கு, இதை உயர்த்தி பிடிப்பதற்கு, ஒரு குறிப்பாக கணவன் மனைவியாக ஒருவரை ஒருவர் உயர்த்தி பிடிப்பதற்கு எந்த காலத்திலும் நாம் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ குறைத்து பேசுவதையே நாம் வைக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை என்ன பார்க்கிறோம். இரண்டாவது பாருங்க, கணவன் மனைவி ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்தி ஒருவரை ஒருவர் மன்னிப்பது. எப்படி திருமணத்தை கனப்படுத்துவது? நான் திருமணத்தை கனப்படுத்துகிறேன், என் குடும்பத்தை நான் மதிக்கிறேன், என் குடும்பம் சிறந்தது என்று சொல்லி குடும்பத்தை குறித்து பல பெருமைகளை பேசுகிறோம். ஆனால் உண்மையிலே நமது குடும்பத்தை, நம்முடைய திருமணத்தை எப்படி கனப்படுத்துவது என்றால், அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? கணவன் மனைவி ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துவதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அந்த இடம் ரொம்ப தெளிவாக இருந்ததானால் இந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக, இந்த திருமணம் கனப்படுத்தப்பட்டதாக இருக்கும். இந்த குடும்பம் மிகவும் கௌரவமான ஒரு குடும்பமாக நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவரை ஒருவர் மன்னிப்பது. இன்னும் நான் வாசிக்கிட்ட திருமறை பகுதி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம், அந்த பகுதியை முழுவதையும் நாம் வைத்து சில காரியங்களை உங்களோடு நான் சொல்லி போக விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அங்கே அன்பை குறித்து சொல்லியிருக்கிறது இல்லை?
அந்த அதிகாரம் முழுமையாக அன்பை குறித்து சொல்லுகிறது. அநேக திருமண ஆராதனைகளிலே, அநேக திருமண மேட்ரிமோனியல் சர்வீஸ் இங்கே நடத்தும் போது இந்த பெரும்பாலும் ப்ரீச் பண்ணும்போது இந்த பகுதியை ப்ரீச் பண்ணுவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இதை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து தான் பெரும்பாலான பிரசங்கிமார் பிரசங்கிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்போ இது திருமணமான தம்பதிகளுக்கு, குடும்பத்திலே இணைந்திருக்கிற கணவன் மனைவிகளுக்கு சிறப்பாக சொல்லப்படுகிற ஒரு பகுதி. கொரிந்து சபையில் உள்ளவர்களுக்கு பவுல் எழுதுகிற அருமையான ஒரு பகுதியாக இது காணப்படுகிறது. அதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய பகுதி 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் வைத்துக்கொண்டு அதை சற்று கவனிப்பதற்கு என்று நாம் அழைக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரம் 4 to 8. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். போதும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. பாருங்க, இந்த 4 வசனங்களை இப்போ வாசிக்கிட்டோம். இதில் அன்போட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி எப்படி அன்பு எப்படி இருக்கணும், ஒருவரை ஒருவர் நேசிக்கிற நேசம் எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற பாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் அருமையாக இங்கே இந்த ஆசிரியர் பவுல் அங்கே சொல்லுகிறதா இருக்கார். இப்போ அன்புன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்குல்ல, எங்கள் சர்ச்சோட செக்ஷன் பேர் அன்பு. அப்போ இந்த பகுதியை வாசிக்கும் எல்லாரும் அவரை பார்த்து இதில் உனக்கு தான் எழுதியிருக்கு, நீ இதை செய்வியான்னு கேட்பாங்க. அவர் அப்படி மொழிப்பார். இன்று அன்புங்கிறது ஒரு பெயர். இந்த பெயர் உங்களுக்கு எனக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்கு. இந்த அன்புங்கிற இடத்துல நம்ம பேரை போட்டுக்கலாம். இப்போ 4 வருஷம் சொன்னேன்ல, இந்த 4 வருஷத்தில் அன்புன்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பெரும்பாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கவங்க, மற்றவங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறேன். நான் அன்புங்கிற இடத்துல உங்களுடைய பெயரை போட்டுக்கொண்டு நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இப்போ வேண்டாம், வீட்டில் போய் திரும்ப 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 அந்த இடத்துல அன்புங்கிற இடத்துல உங்கள் பேரை போட்டு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இல்லாட்டி போட்டு படித்து பாருங்கள். பார்த்துட்டு இதன்படி நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அன்பு நீடிய சாந்தமும். சரி, என் பேரை நான் போட்டு படிக்கிறேன். இப்போது நீங்கள் அவங்கவுங்க பேரை போட்டு படிங்க. என் பேர் தர்மராஜ். தர்மராஜ் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவன். தர்மராஜுக்கு பொறாமை இல்லை. தர்மராஜ் தன்னை புகழ மாட்டான், இருமாப்பாய் இருக்க மாட்டான், அயோக்கியமானதை செய்ய மாட்டான், தன்னைத்தானே தற்பொழிச்சு நாட மாட்டான், சினம் அடைய மாட்டான், கோபம் கொள்ள மாட்டான், பிறருக்கு தீமை நினைக்க மாட்டான், அநியாயத்தில் சந்தோஷப்பட மாட்டான், சத்தியத்தில் சந்தோஷப்படுவான், அது வேண்டாம், சகலத்தையும் தாங்குவான், சகலத்தையும் விசுவாசிப்பான், சகலத்தையும் நம்புவான், சகலத்தையும் சகிப்பான். தர்மராஜ் ஒரு நாள் ஒழிய மாட்டான். அது வேண்டாம். ரைட். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாவற்றையும் நம்ம பேரை பொருத்தி போட்டுட்டு, நம்ம நிறைய இடத்துல பேர் இல்லை, ஆனால் அன்புங்கிறதுக்கு பல அவங்க பேரை வைத்து நாம் படித்து பார்க்கும்போது இவைகளெல்லாம் நாம் கடைபிடிக்கிறோமா? சரி, அட்லீஸ்ட் எல்லாத்தையும் நாம் செய்ய முடியலை, அதில் எத்தனை நமக்கு டிக் பண்ணுறோம், அதை எத்தனை நான் செக் பண்ணுறோம் நமக்கு என்று சொல்லி நாம் எழுதி வைத்து கொண்டு அதை செக் பண்ணுவதற்கு நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். அப்போ அன்பு நாம் நீடிய சாந்தம் இருக்கா, மன்னிக்கிறோம். இந்த அன்பு மன்னிக்கும் பண்பு. இந்த அன்பு வரும்போது தானா மன்னிக்கிற பண்பு நமக்குள்ளே வந்துவிடும். கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்தவ அன்பு. கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு? முந்தி நம்மில் அன்பு கூறுகிற அன்பு. நாமெல்லாம் கடவுளை, இயேசுவை யாம் நேசிக்கிறோம்.
இயேசுவை நாம் அனைவரும் ஏன் நேசிக்கிறோம்? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டு விட்டான். இயேசு நம்மை நேசித்தார். அதனால நாம் எப்ப நேசித்தார்? நாம் பாவிகளா இருக்கையில், ரொம்ப பரிசுத்தமா இல்லை, நான் நல்லவன் அல்ல, நான் உயர்ந்தவன் அல்ல, நான் அற்பனும் நீசனுமா இருக்கிறேன். ஆனால் அவர் முந்தி என்னை நேசித்தார். அப்போ இந்த கிறிஸ்துவின் அன்பு, இந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் கணவன் மனைவி இருக்கும்போது நாம் முந்தி கொண்டு நேசிப்பதற்கு, ஒருவர் முந்தி கொண்டு நேசிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இன்று அந்த அன்பு, அதைத்தான் இந்த அன்பு, அப்படிப்பட்ட அன்பு, இதைத்தான் வேதத்தில் கிரீக்கில் சொல்லுவாங்க அகப்பே லவ் என்று சொல்லுவாங்க. த டிவைன் லவ், காட்லி லவ். இந்த இப்படிப்பட்ட அன்பு நம்ம இடத்துல இருக்கிறதா? இந்த அன்பு வரும்போது மன்னிக்கிற பண்பு தானாகவே நமக்கு வந்துவிடும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. அதைத்தான் அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 32ஆம் வசனம் இருந்து, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த அன்பு, நான் சொன்ன அன்பு வரும்போது மன்னிக்கிற பண்பு நமக்கு வந்துவிடும், வரணும். அதைத்தான் பவுலுங்க சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் கடவுள் மன்னித்தது போல மன்னிக்கிறது. கடவுள் எப்படி மன்னிப்பாராம்? அவர் மன்னித்து விடுவார், மன்னித்ததை அப்படியே மறந்து விட்டு விடுவார். நம்மை போல இல்லை, ஒரு தடவை மன்னித்து விட்டேன்னு சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் நாம் என்ன செய்வோம்? அதை நினைவுபடுத்தி கொண்டே, அதை குத்தி காட்டி கொண்டே இருப்போம். ஆனால் கடவுள் மன்னித்து மறைக்கிறவர், முழுமையாக நம்மை மன்னிக்கிறவராக அவர் இருக்கிறார். இதே காரியத்தை தான் கொலோசையருக்கு எழுதும்போது பவுல் அங்கே சொல்லுகிறார். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இங்கே பவுல் சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இதுதான் கனப்படுத்துறது, தாங்கிறது, ஒருவரை ஒருவர் தாங்கிறது, ஒருவரை ஒருவர் அவங்க தப்பு செய்கிற நேரத்தில் அவங்களை தாங்குகிறது, மன்னிக்கிறது. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் அதை மனசுகளே வைத்து கொண்டிருப்பதற்கல்ல. கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ, கிறிஸ்து எப்படி மன்னித்தார்? தன்னை கொலை செய்தவர்களையே அவர் மன்னித்தார், தன்னை சிலுவையில் அடித்தவர்களே அவர் மன்னித்தார். இன்று அதே போல் நாம் குறைகளை பெரிதுபடுத்தாது, குற்றங்களை பெரிதுபடுத்தாது, ஒருவரை ஒருவர் கனப்படுத்தி கொண்டு கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் அந்த 14ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பை தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொள்றேன்னு என்ன? ஒரு ட்ரெஸ் எப்படி போடுறோம் அதே போல அன்பை நாம் தரித்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். இதுதான் ஒரு திருமணத்தை நாம் கனப்படுத்துவதற்கு 2வது அடையாளமாக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. 3வது பாருங்க, கணவன் மனைவி திருமணத்தை கிறிஸ்துவுடன் கொண்டாடுவதற்கு அழைக்கப்படுகிறோம். திருமணத்தை கொண்டாடுவதற்கு அழைக்கப்படுகிறோம். எப்படி கொண்டாடுவதாம்? கிறிஸ்துவுடன் அதை கொண்டாடுவதற்கு, திருச்சபையுடன் அதை கொண்டாடுவதற்கு நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 31-32 வசனங்களை நாம் வாசிப்போம். இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும்
இந்த சபையை பற்றியும் சொல்லுகிறேன். நீங்க பவுல் அருமையாக எபேசு சபைக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார், திருமணத்தை குறித்து இயேசுவாமி சொன்னதை அவர் சொல்லுகிறார், கடவுள் சொன்னதை அவர் சொல்லுகிறார். என்ன? இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான். கணவன் என்ன பண்ணுவாராம்? தன் குடும்பத்தை விட்டுட்டு மனைவியோடு அவர் இசைந்திருப்பார். இசைந்திருப்பார் மனைவியோடு அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். மனைவி சொன்னதை கேட்பார்னு அர்த்தம். நாமெல்லாம் என்ன சொல்கிறோம்? பொண்டாட்டி பேச்ச கேட்குறான் அப்படின்னு சொல்லி அதை கொச்சப்படுத்தி பேசுகிறார்கள். ஆனால் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று அங்கே எழுதியிருக்கிறது. ஆனால் மனைவி எப்படி இருப்பாங்களா? நான் வாசிக்கிற சங்கீதத்திலே 45 சங்கீதத்திலே 10வது வசனத்திலே அங்கே என்ன படிக்கிறோம்? உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, கணவனோடு இசைந்திரு. கணவன் என்ன பண்றான்? தன் தகப்பன் வீட்டை விட்டு மனைவியோடு இசைந்திருக்கிறான். மனைவி என்ன பண்ணுகிறார்? தன் குடும்பத்தை விட்டு கணவனோடு இசைந்திருக்கிறாள். இதுதான் திருமணத்தை கனப்படுத்துவது. ஆனால் இது எப்படிப்பட்டது என்று எபேசியர் நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார் என்றால், இந்த ரகசியம் பெரிது. நான் எதை குறித்து சொல்லுகிறேன்? கிறிஸ்துவையும் திருச்சபையையும் குறித்து சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நம் ஒவ்வொருவரும் படி தனித்தனியாக சொல்லாமல் நாம் அனைவருமே இணைந்திருக்கிற திருச்சபையை குறித்து சொல்லுகிறார். எப்படி கிறிஸ்து என்ன பண்ணினாராம்? திருச்சபையை மனம் முடித்து கொண்டாராம். கிறிஸ்துடைய மனவாட்டி யாராம்? இந்த திருச்சபையாம். அப்போ இந்த திருமணம் என்பது 2 பேர், கணவன் மனைவி, கணவன் குடும்பத்தார் மனைவி குடும்பத்தாரோடு இணைந்து விடாமல் கிறிஸ்து திருச்சபை என்பவற்றோடு இணைந்து இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. இந்த ரகசியம், திருமணம், இந்த ரகசியம் மிகவும் பெரியது. ஏன் இது மிகவும் பெரியது? இது கடவுள் சம்பந்தப்பட்டது, கடவுளால் அமைக்கப்பட்டது. கிறிஸ்து திருச்சபையை எப்படி தெரிந்து கொண்டாரோ அதை போன்ற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த திருமணம். அதை போன்ற ஒரு காரியம் தான் இந்த குடும்பம் என்பது. எனவே இதை நாம் கொண்டாட வேண்டும். நாம் எல்லாருமே நம்ம ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் ஓரளவு எல்லாரும் நாம் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் நாம் இதை கடவுளோடு இணைந்து கொண்டாடுவதற்கு திருச்சபை எப்படி திருமணத்தை நாம் இங்கே வந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோமோ அதே போல் திருமண நாட்களை, நமது வெட்டிங் டேன்னு சொல்லுவோம், திருமண நாட்களை, ஆனிவர்சரிகளை நாம் திருச்சபையிலே வந்து கொண்டாடுவதற்கு, கடவுளுக்கு நன்றி செலுத்தி திருச்சபையாரோட மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு, எங்கேயோ ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் போனோம் என்பதல்ல, நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லி திருச்சபை மக்களோடு, திருச்சபையோடு நாம் இணைந்து மகிழ்ந்து இதை கொண்டாடுவதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் திருச்சபை அப்போ கணவன் மனைவியாக இருக்கிறோம், திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு குடும்பமாக இருக்கிறோம் என்றால் நாம் இன்று கிறிஸ்துவில் ஒரே சரீரமாக இருக்கிறோம். இனி அவர்கள் இருவர் அல்ல, அவர்கள் ஒரே மாம்சமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். கணவன் மனைவி இருவர் அல்ல, அவர்கள் ஒருவராக இருக்கிறார்கள். எப்படி ஒருவராக இருக்கிறார்கள்? கிறிஸ்துவில், திருச்சபையில் அவர்கள் ஒன்றாக இருக்கிறோம். நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நான் இன்று மனைவி, பிள்ளைகள், குடும்பம் என்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றால் நான் திருச்சபையிலே இணைந்து கிறிஸ்துவின் சாயலில் ஒன்றாக இருக்கிறேன் என்று அது பொருள்படுகிறதா இருக்குது. மற்ற சர்ச்சுக்கு வெளியே இருக்கிற மேரேஜ்களை பற்றி நான் சொல்லவில்லை. நாம் விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கான திருமணத்தை குறித்து நாம் சொல்லுகிறோம். நாம் திருமணத்திலே கணவன் மனைவியாக குடும்பத்திலே ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னால் இன்று நாம் திருச்சபையிலே கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே நாம் கிறிஸ்துவின் ஐக்கியத்தின் சாயலாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. 3 காரியத்தை நாம் பார்த்தோம் இல்லை? திருமணத்தை எப்படி நாம் கனப்படுத்துவது என்று நாம் பார்க்கும்போது, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் உயர்த்தி பிடிப்பதற்கு,
கனப்படுத்துவதற்கு, காப்பாற்றுவதற்கு, நேசிப்பதற்கு நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது பார்த்தோம், கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நேசிப்பது, ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து மன்னிப்பது, ஒருவரை ஒருவர் மன்னிப்பதை குறித்து நாம் பார்த்தோம். அப்போ திருமணத்தை நாம் கனப்படுத்துகிறோம், கணவனை கனப்படுத்துகிறோம், மனைவியை கனப்படுத்துகிறோம், குடும்பத்திற்கு நாம் குடும்பம் என்ற அமைப்புக்கு நாம் மதிப்பளிக்கிறோம் என்றால் எப்படி அதை வெளியே காட்டுவது? மன்னிப்பில் அதை வெளியே ஒருவரை ஒரு நேசிப்பதில், ஒருவரை ஒரு மன்னிப்பதில் அதை வெளிக்காட்டுவதற்கு நாம் அழைக்கப்படும். மூன்றாவது, திருமண நாட்களை கொண்டாடும் போது நாம் திருச்சபையோடு இணைந்து, கடவுளோடு இணைந்து, கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லி, கடவுளுக்கு நன்றி சொல்லி, திருச்சபையில் நாம் இணைந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு அதை கொண்டாடுவதற்கு நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். இந்த மூன்று காரியங்களை நாம் நினைவில் வைத்துக்கொள்வோம். நினைவில் வைத்துக்கொண்டு திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான செம்பொருள், திருமணத்தை கனப்படுத்துதல், குடும்பத்தை கனப்படுத்துதல் என்ற ஒரு நிலையிலே நாம் நம்முடைய சிந்தனை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல்பாடுகளிலே இந்த திருமணத்தை குறித்து ஒரு அருமையான ஒரு இறையியலாளர் சொல்லுகிறார், திருமணத்தை கனப்படுத்துபவர்கள் விவாகரத்துங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டார்கள்னு சொல்கிறார். விவாகரத்துங்கிற வார்த்தையை சொன்னோனாலே நாம் திருமணத்தை கனவீனப்படுத்துவதாக பொருள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இப்படி எதிர்மறையான காரியங்களை பேசாதிருப்பதே நாம் திருமணத்தை குறித்து, திருமணத்தை கனப்படுத்துவதாக அமையும். எனவே நம்முடைய வார்த்தையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தையில், நம்முடைய செயல்பாடுகளில் கவனமாக இருந்து திருமணத்தை நாம் கனப்படுத்துவோம். கணவன் மனைவியை, பிள்ளைகளை, குடும்பத்தை நாம் கனப்படுத்தி உயர்வுக்கு அழைத்து செல்ல என்று அழைக்கப்படுகிறோம். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.